ஜிமின், தயாங், ஜங்குக் 3 பேரும் இப்போ ஒரு மந்திரவாதியை பார்க்குறதுக்காக தான் மந்திரவாதியோட குடிலில் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் ஜிமினையும் டயாங்கையும் பார்த்து, நல்லா 3 அடி உயரத்தில் இருந்துச்சுடா, ஏதோ கிரியேச்சர் மாதிரி. நான் ஐயோ ஐயோ வரங்குறோன்னு சொன்னதும் 2 கேட்டுவிட்டேன். அதுக்கிட்ட வரம் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சு. வெளியே சொன்னால் வைக்கும், ஃபஸ்ட் நைட்டும் முடிஞ்சிச்சு. ஆனால் ஒயின் என்னை விட்டுட்டு போயிட்டா. அந்த கிரியேச்சர் ஒயின் எதுவும் என்ன மாதிரி வந்து தூக்கிட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குடா எனக்கு அப்படின்னு அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காங்க ஜங்குக். அப்போ டயாங்கும் ஜிமினும், அடேய், நாங்கள் 2 பேர் இருக்கோம்லடா ஃப்ரெண்டுன்னு, பக்கத்து ஊரில் நாங்களும் பண்ணையாக இருக்குதான், எதுக்காவது நாங்கள் பயப்படுறோமா? நல்லா ஆள் ஜெயிண்ட் மாதிரி இருந்துக்கிட்டு நடுங்குற கவனுக்கார அப்படின்னு ஜிமின் ஜங்குக்கை பார்த்து சொல்கிறாங்க. ஏன் பொண்டாட்டிக்கு தாண்டா பிரச்சனை, உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனையா? உன் பொண்டாட்டிக்குனா தான் நீ நடுங்குவ அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. அந்த டைமில் மந்திரவாதி இப்போ குடிலுக்குள்ளே வந்து, நீங்கள் 3 பேரும் தான் என்னை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு உடனே எழுந்து, ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிலுக்குள்ளே போயிட்டாங்க. ஜங்குக் தன்னோட டிஎஸ்லாம் வைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தன்னை கம்பீரமாக காட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே போய் அந்த மந்திரவாதி முன்னாடி உட்காடுறாங்க. மந்திரவாதி ஜங்குக்கை பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஜிமினும் தயாங்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஜங்குக்கு 2 சைடும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஜங்குக் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு மந்திரவாதியை தான் பார்க்குறாங்க. நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம், நான் சோவி போட்டு பார்த்தே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட ட்ராவரை ஓப்பன் பண்ணி சோவி பாக்ஸை எடுத்து அந்த சோழியை அப்படியே 2 ஹேண்ட்ஸால் குலுக்கி அப்படியே சைடில் போட்டுறாங்க. சோழியை போட்டதும் சில சோழி அப்வேர்ட்லேயும் சில சோழி டவுன்வேர்ட்லேயும் திரும்பியிருக்கு. கிடுக்கிடுன்னு அதை கவுண்ட் பண்ணிவிட்டு, ஓ, கொஞ்சம் முன்னாடி வந்து என்னை பார்த்துருக்கப்படாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து மந்திரவாதி. திடீர்னு இருக்குது ஜங்குக்கு. ஐயோ என்னாச்சு, என் பொண்டாடி கூட்டிகிட்டு போயிட்டானா அவன் அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். எங்கே பாருங்க, அவன் சொல்கிறீங்களே அதென்ன மனுஷனா அப்படின்னு கேட்குறாங்க மந்திரவாதி. ஜங்குக்கு பேசவே முடியலை. மனுஷன் இல்லை அது அப்படின்னு சொல்ல வரும்போதே, ஜீனி, லஸ்ட்டு ஜீனி, அதுக்கிட்ட 2 வார்த்தை கேட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ புட்டு புட்டு வைக்கிறீங்களே. ஆமாங்க, என் பொண்டாட்டி மேலே எனக்கு ஆசையோ ஆசை, குழந்தையிலேருந்து தீராத ஆசை. அவளுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல. என்ன காரணம்னு என்னத்தை சொல்கிறது, என் பிஹேவியரும் என்னோடய பாடி லாங்குவேஜும் பிடிக்கல. அந்த சமயத்தில் விடிஞ்சா கல்யாணம். நான் நைட்டு புலம்பிக்கிட்டு இருந்தேன். என்னோட தென்னந்தோப்பில் ஏதோ வெளிச்சமாக தெரிஞ்சுது. நான் ஏதோ திருட்டு பையன் எதுவும் வந்துட்டானோன்னு நினச்சிக்கிட்டு என் வேலையாளுங்களை போய் பார்த்தேன். அவங்களாம் கல்யாண வேலையாக இருந்தனால என்ன நம்ம ஊருக்குள்ளே நடந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நானே போனேன். போனது தான் தெண்டோம். அங்கே தான் பார்த்தேன், 3 அடி உயரத்தில் ஆட்டுக்குட்டி மண்டையோட மனுஷன் உடம்போட ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தான் குட்டியாக. ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு பண்ணையார் அப்படிங்கிற நினப்பை உண்டு பண்ணிக்கிட்டு தைரியமாக நான் போய் பேசினேன், யார் நீ என்ன அப்படின்னு. அப்போ தான் அது சொன்னிச்சு, நான் ஒரு ஜீனி, என்னை நீ பார்த்துப்பட்டா உனக்கு நான் 2 வாரம் கொடுப்பேன், 3ஆவது வரத்தை நானே உனக்கு செய்வேன்னு சொன்னிச்சு. நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னைய. என் பொண்டாட்டிக்கு மட்டும் எதுவும் அந்த ஜீனியிட்டு ஆணுச்சு, சத்தியமாக நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக். ஸப்பா, ஓசியில் ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னால் ஓகேன்னு அந்த உதவியை வாங்கிக்க பார்ப்பீங்களா? யாரும் இனாம் இல்லாமல் உதவி செய்ய மாட்டாங்க. கடவுளுக்கே மனுஷங்க கொண்ட போய் லஞ்சம் கொடுத்து தான் தனக்கு இது தேவை அது தேவைன்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது பூதமெல்லாம் என்ன கடவுளா? அது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு நம்மளை மாதிரி ஒரு ஜீவன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி பிரதிபலன் இல்லாமல் ஹெல்ப் பண்ணும்? அந்த ஜீனி லஸ்ட்டு ஜீனி. பொண்ணுங்களை கண்டா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜீனி விடவே விடாது. உங்கள் மனைவி கூட அது ஒன்றா இருக்கிற போகிற சமயத்தில் தான் நீங்கள் போய் பிடிச்சிங்க, கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க மந்திரவாதி. ஆமாங்க, அது தெரியாமல் என் பொண்டாட்டியை நான் சந்தேகப்பட்டுக்கிட்டு பாடா படுத்திவிட்டேன் அவளை. எனக்கு பயந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டா, எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக். ரொம்ப நல்லது.
கடைசியாக அந்த ஜீனியை உங்கள் மனைவி கூட இருக்கும்போது தான் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மந்திரவாதி. ஆமாங்க, என்ன மாதிரியே வந்து நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. பேக் ஃபேஸில் இருந்தனால எனக்கு தெரியல, ஓடி போயிடுச்சு, விரட்டிக்கிட்டு போனேன். நான் எங்கனக்குள்ளே பார்த்தேனோ அதே மோட்டர் கிணத்துக்கிட்ட போய் நின்றுச்சு. திடீர்னு காணும், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அது உங்கள் மோட்ரு கேன் இருக்கே அந்த இடத்துலேருந்து தான் தன்னோட உலகத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. உங்களோட உருவத்தில் தான் அந்த ஜீனி நடமாடி இருக்குது கொஞ்ச நாள் உங்கள் மனைவி கூட. அப்படி இருக்கும்போது எந்த உருவத்தை அந்த ஜீனி எடுத்திருக்கோ அந்த உருவத்துக்கு சொந்தமான ஆளது பார்க்கக்கூடாது. பார்த்துச்சு எப்போதுமே பூமிக்கு வர முடியாமல் போயிடும் அந்த ஜீனியால். அதனால தான் பயந்து ஓடி இருக்கு உங்களை பார்த்துட்டு. அது அதோட உலகத்துக்கு ஓடி போயிடுச்சு. அது ரிட்டன் வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். இந்த 5 வருஷத்துக்கு உங்கள் மனைவிக்கு அந்த ஜீனியட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக 5 வருஷம் முடியும் போது ஜீனி உங்கள் மனைவியை தேடி வந்துடும். அது லஸ்ட் ஜீனி. அதை இந்த உலகத்துக்குள்ளே வரவிடாமல் தான் நம்ம பண்ணணுமே தவிர அதை நம்மளால் அழிக்கலாம் முடியாது. அதுவே இந்த உலகம் எனக்கு வேணாம்டா அப்படின்னு ஓடணும். அந்த மாதிரி ஒரு செயலை தான் அந்த ஜீனிக்கிட்ட நம்ம பண்ணணும். அது இன்னும் 5 வருஷம் கழித்து தான் வரும். உங்கள் மனைவி கூட 1 வாரம் இருக்குமா சண்டை போட்டு அப்படின்னு கேட்குறாங்க மந்திரவாதி. அதுதான் உங்களுக்கே தெரியுதுங்க, 1 வாரம் தான் ஆயிருக்கு, ஓடி போயிட்டா அப்படின்னு அழுகிறாங்க. ரொம்ப நல்லது, விட்டு தள்ளுங்க, 1 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் அந்த சோழியை நல்லா குலுக்கிட்டு எகெயின் கீழே போடுறாங்க. இப்போ சோழியோட நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு மனைவினா அது உங்கள் மனைவி ஒயின் தான். உங்கள் மனைவிக்கு நீங்கள் தான் கணவர், இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். உங்களை விட்டுட்டு உங்கள் மனைவி எங்கேயும் போக மாட்டாங்க. ஜீனிக்கிட்ட வரம் கேட்டு தான் உங்கள் மனைவியை திருமணம் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வரமே கேட்காம இருந்திருந்தாலும் உங்கள் மனைவியை நீங்கள் திருமணம் செஞ்சுருப்பீங்க. அந்த காலகட்டங்கள் வரும்போது அவங்க கூட ஒன்றா இருந்து சரியான சமயத்தில் குழந்தைங்களையும் பெற்றிருப்பீங்க. ஆனால் தேவையே இல்லாமல் ஜீனின்னு ஒன்றுக்கிட்ட போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கண்டிப்பாக 5 வருஷத்துக்கு அந்த ஜீனி இந்த உலகத்துக்குள்ளே வராது. ஏன்னா அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சிருக்கு அப்படின்னா அதோட உலகத்துக்கு கிளம்பியிருக்கு. நீங்கள் பார்த்துப்படுவீங்கன்னு பயத்தில் 5 வருஷத்துக்கு பயம் இல்லை. உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் 4 வருடம் உங்கள் மனைவியை பிரிஞ்சிருக்கணும்னு இருக்குது. அதனால் 4 வருஷத்துக்கு உங்கள் மனைவி கிடைக்க மாட்டாங்க. தேடுறது வேஸ்ட். கரெக்டாக எப்போ உங்கள் மனைவி உங்களை விட்டுட்டு போனாங்களோ அன்னைய நாள்லேருந்து கரெக்டாக 4 வருஷம் கழித்து தேடுங்க. என்றைக்கு உங்களை விட்டுட்டு கிளம்புனாங்களோ 4 வருஷம் கழித்து அதே நாளில் உங்களுக்கு கிடப்பாங்க. தேடுறத நிறுத்த வேண்டாம். ஆனால் தேவையில்லாத பணங்காசுகளை செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க மணியை, அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து அந்த மந்திரவாதி. அப்போ 4 வருஷத்துக்கு ஜீனியிட்ட பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. 4 வருஷத்தில் உங்கள் மனைவியை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட தானே உங்கள் மனைவி இருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு உங்கள் மனைவியை பிரிஞ்சு எங்கிட்ட போகாதீங்க. ஜீனி எப்போன்னு இருக்கும் 5 வருஷம் கழித்து. எந்த சமயத்தில் நீங்கள் ஆப்சண்ட் ஆகுறீங்களோ அந்த செகண்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஜீனி ப்ரெசண்ட் ஆகிடும். ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க மந்திரவாதி. ஐயோ, அந்த ஜீனியை எப்படிங்க நான் கொல்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இங்கே பாருங்கள், எனக்கு தொழிலே இந்த மந்திர வேலை பார்க்குறது தான். ஸோ எனக்கிட்ட ஒரு முறை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது எப்போ நடக்குதோ அப்போ நானே வந்துடுவேன் உங்ககிட்ட. கவலைப்படாமல் இருங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அவங்க மனைவி கிடச்சதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு நாள் கூட்டிகிட்டு வாங்க. பயப்படாதீங்க, அந்த ஜீனி யாரையும் கொல்லாது, ஆனால் காயப்படுத்தும். கவனமாக இருக்கணும். உங்கள் மனைவி மேலே ஆசை இருக்குது அந்த ஜீனிக்கு. அதனால் உங்கள் மனைவியை அதோட லோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு இந்த சோழியோட கவுண்டிங்கை பார்க்கும்போது புரியுது, உங்களோட குடும்பத்திலேயே இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அந்த ஜீனி கூட்டிகிட்டு போயிருக்கு. என்னால் ஸ்மெல் பண்ண முடியுது சோழியோட கவுண்டிங்கை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மந்திரவாதி. ஜங்குக்கு திக்குன்னு இருக்குது. ஆமாங்க, எங்கள் தாத்தாவோட டேடிக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. என்ன மாதிரி அந்த கிழவனும் 2 வாரத்தை கேட்டுவிட்டு ஊரை பக்கம் போயிட்டானா, 1 வாரத்தில் வந்துடுறேன்னு. அந்த 1 வாரம் ஊரில் இல்லாத சமயத்தில் என் தாத்தா மாதிரி அந்த ஜீனி வந்து என் பெரிய பாட்டியை கிணத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சான். அதோட என்ன ஆனாங்கன்னே தெரியலையாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்.
அப்போ அந்த மந்திரவாதி, ஐயையோ, உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே கை வச்சுருக்காது, ஈஸியாக அது உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எனக்கு சீரியஸ்னஸ் புரியுது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை மந்திரவாதி என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. ஜங்குக் எதுவுமே பேசலை. டேங்கையும் ஜிமினையும் கூட்டிகிட்டு மந்திரவாதிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சுகாவுக்கு ஜங்குக் ஜிமின் டேங் முன்னாடியே கால் பண்ணி ஒயினை பக்கத்தில் இருக்க சிட்டிஸில் டபுள் மடங்கில் ஆட்களை போட்டு தேட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ மார்னிங் டைமில் தூங்கி தன்னோட பெட்டில் எழுந்து உட்காடுறாங்க. அப்பா, இன்றைக்கி கிடச்சிருவா என் பொண்டாட்டின்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த மந்திரவாதி சொன்ன 4 வருஷம் என்னையோட முடியுது. இன்றைக்கி என் பொண்டாட்டி கிடச்சிடணும், கடவுளே ஆண்டவா காப்பாற்றுங்க. 4 வருஷம் நான் சாகன கிடக்குறேங்க. என் மம்மிக்காரியும் அந்த கிளவியும் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாளுங்கன்னு தெரியல. என்ன ஆச்சு பேர் ஒன்றும் புரியலை. ஐயோ, இந்த சுகாவுக்கு நான் தினம் கால் பண்ணுறேன். ஐயோ, பணத்தை தான் வாங்கிக்கிறான் மாதம் மாதம், எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறான். ஐயோ, நான் போய் பாத் பண்ணிவிட்டு கிளம்புறேன், ரெடியாக இருக்கேன். இன்றைக்கி ஏதாவது தகவல் வந்துருமானுங்கிற ஒரு ஆசையில் ரெடியாக போகிறேன். தினம் இப்படி தான் ரெடியாகி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு பதிலையும் காணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஜங்குக் இப்போ ஃப்ரெஷ்ஷப்பாக கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் தன்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே லிவிங் ஏரியாவில் உட்காந்து, கணக்கு புள்ள, தென்னந்தோப்புலையும் வாழைத்தோப்புலையும் கணக்கு வழக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பக்காவாக நம்ம கணக்கு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கு பிள்ளை. ரைட்டு, எனக்கு இன்றைக்கி மனசு சரியில்லை, நாளைக்கு ஈவினிங் போல் கொண்டு வந்து கூட செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். அந்த டைமில் கால் வருது. ஜங்குக் டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. சுகா தான் கால் பண்ணியிருக்காங்க. ஆஹா, சுகாவே கால் பண்ணியிருக்கானே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு உடனே ஃபோன் அட்டன் பண்ணி, சுகா, என் பொண்டாட்டி கிடச்சிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. சார், உங்கள் கிராமத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி வெஸ்ட் சைடில் ஒரு சின்ன டவுன்ஷிப் இருக்கே, அங்கே தான் உங்கள் ஒய்ஃபு, உங்கள் பாட்டிமா, உங்கள் மம்மியெல்லாம் இருக்காங்க. அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியும், வீட்டெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் குயிக்காக வந்தீங்கன்னா அழகாக ஆஃப்டர்நூனுக்குள்ளே பிடிச்சி போடலாம் உங்கள் ஒய்ஃபை அப்படின்னு சொல்கிறாங்க சுகா. ஆஹா, மந்திரவாதிக்கு நான் கோயில் கட்டி கும்பிடணும், சொன்னது போலையே கரெக்டாக கிடைக்கிறாளே என் பொண்டாட்டி. சுகா, எங்கிட்டும் போகாதீங்க, நீங்கள் வேணால் என்னோட ஒய்ஃபோட வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் பேச்சு கொடுங்க, இல்லாட்டி கதவு பூட்டிட்டு எங்கிட்ட ஓடி போனாலும் போயிடுவாளுங்க, உங்களை ஸ்மெல் பண்ணிட்டாளுங்கன்னா பெரிய பிரச்சனை, நான் இதோ இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் தன்னோட கார்க்கி எடுத்துக்கிட்டு வேகமாக தன்னோட மேன்ஷனை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ சுகா சொன்ன வீட்டு அட்ரஸில் அழகாக அந்த வீட்டுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. ஜங்குக்கு ஒன்றும் புரியலை. இந்த வீடா இல்லை ஆப்போசிட் வீடா ஒன்றும் புரியலையே, டோர் நம்பரும் எழுதலை, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே சுகாவுக்கு அகெயின் கால் பண்ணுறாங்க ஜங்குக். அந்த டைமில் சுகா தன்னோட ஃபோன் அட்டன் பண்ணி, ஜங்குக்கு ஒயிட் கலரில் ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடு தான், உள்ளவா, நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சுகா, இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஜங்குக் இப்போ காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ளே போய் மெயின் டோர் கிட்டே இருக்க காலிங் பெல்லை கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே பாட்டிமா தான் டோரை ஓப்பன் பண்ணி, வாங்க ஜமீன்தார் ஐயா, உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னது இதுங்க ஊரை விட்டு ஓடியாந்துட்டு என்ன இந்தளவுக்கு வரவே இருக்குதுங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேறு மாதிரியில் இருக்குது. போவோம் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக் அமைதியாக போய் அப்படியே உள்ளே நின்று சுற்றி முற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. சுகா அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். ஜங்குக் சுகாவை அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே போய் அப்படியே பக்கத்தில் உட்காந்து, தேங்க்யூ ஸோ மச் என் தங்கமே அப்படின்னு சைட் ஹேக் பண்ணுறாங்க சுகாவை. கையறா முதல்ல, சுனியக்காரிகள்கிட்ட வந்து என்னை மாட்டி விட்டு நகர அப்படின்னு சொல்கிறாங்க சுகா. என்ன, எங்கே போணுச்சு எங்கள் பாட்டி அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஜங்குக். அப்போ பாட்டிமா, ஜங்குக்கோட மம்மி, வைன் 3 பேரும்
அப்படியே வந்து ஜங்குக்கு ஆப்போசிட் சோஃபாவில் உட்காடுறாங்க. ஜங்குக் இவங்க 3 பேரையும் பார்த்ததும் ஜங்குக் தான் எந்த கோபமும் இல்லையே, தம்மையில் தான் தப்பு, வைனா சந்தேகப்பட்டதுக்காக கோச்சிக்கிட்டு தன்னை விட்டு போயிட்டாங்கன்னு தானே நினைக்கிறாங்க. ஸோ ஜங்குக் டக்குன்னு எழுந்து 3 பேரையும் பார்த்து கிடுக்கிடுன்னு கிட்ட போய் அப்படியே நீஸில் உட்காந்துட்டாங்க. மன்னிச்சிருங்க 3 பேரையும், நீ மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். பெரிய ஆபத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, பெரும் ஆபத்து. வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடணும், இல்லாட்டி ஒயினுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். பாட்டிமா அப்போ ஜங்குக்கை நக்கலாக பார்த்து, எதுக்கு வந்தீங்க? இந்த இன்வெஸ்டிகேட்டரை வச்சு எங்களால் கண்டுபிடிக்க சொல்லியாமே, உனக்கெல்லாம் வெக்கமாக இருக்காது? உன் பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு அவள் கூட ஒரு மோசமான நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ தேடிக்கிட்டு தெரிஞ்சிருக்கிற 4 வருஷமாக அசிங்கம் பிடிச்ச கழுத. எதுக்குங்க வந்த? நாங்கள் சந்தோஷமாக நீ இல்லாமல் இருக்கோம், நீங்கள் இருந்து கிளம்பு. வைனு உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த விஷயத்த சொல்கிறோம், கேட்டுவிட்டு ஓடிப்போ, இல்லாட்டி நான் உனக்கு கதவே திறந்து விட்டுருக்க மாட்டேன். வைனு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக் அப்போ எழுந்து நின்று தன்னோட பேண்ட்டெல்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டுக்கிட்டே, என்ன விஷயம்? வைன் டார்லிங், இந்த கிழவிங்க பேசுகிறதெல்லாம் கேட்காத, என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் வேணும். ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது பேபி உனக்கு, அதை என் கூட இருந்தால் தான் நீ சரி பண்ணிக்க முடியும், அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்க டார்லிங், என் கூட வா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், மன்னிப்பு கூட கேட்குறேன், பஞ்சாயத்தை கூட்டி நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ ஜங்குக் அப்படியே ஹெட் டோஸ் பார்த்துட்டு, என்னையா தேடி நீங்கள் எப்படியும் வருவீங்கன்னு தெரியும், அதுக்கு 4 இயர்ஸ் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, பரவாயில்ல, நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க, நான் கிராமத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக் அப்படியே பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, அடியே நீ எல்லாம் குடும்ப பொண்ணாடி, நான் கட்டி விட்ட தாலியை என்கிட்ட கழட்டி கொடுக்க போறியா? நான் வாங்கிக்க மாட்டேன், நீ என் கூட வா அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக். அந்த டைமில் ஜங்குக்கோட பேக்கில் ஒரு சவுண்டு கேட்குது, யார் நீங்கள் அப்படின்னு. ஜங்குக் அப்போ டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பயங்கரமான ஷாக் ஜங்குக்கு. ஏன்னா ஜங்குக்கோட ஜாடையிலேயே ஒரு குட்டியான குழந்த நல்ல ஜப்பியான ஃபேஸ் கட்டோட அழகாக சைடில் போய் சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கிட்டு, யார் நீங்கள்? எங்கள் வீட்டில் வந்து என் மம்மிக்கிட்டேயும் என் பாட்டிமாக்கிட்டேயும் சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சுகா ஒய்யாரி போய் சுகா பக்கத்தில் உட்காந்ததும் அப்படியே கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஜங்குக்கு ஒன்றும் புரியலை. மம்மிங்குது, யார் இது? ஐயோ என் மகனான்னு ஒன்றும் புரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்கு குடுக்குடுன்னு ஒய்யாரிக்கிட்ட வந்து, பார்க்க என்ன மாதிரி இருக்கே செல்லக்குட்டி, இப்போ வைனு யார் இது அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். அவங்க தான் நம்ம ஊரோட பண்ணையாரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பண்ணையார் அம்மாவா? ஐயோ எனக்கு மகளே பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரிக்கிட்ட வந்து அப்படியே நீஸில் உட்காந்து அப்படியே ஹக் பண்ண பார்க்குறாங்க ஜங்குக். ஒய்யாரி அப்படியே கிட்ட வந்து ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி பழமாக பைட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்பா, ஐயோ நான் இருந்த கெத்துக்கு என்னது இதெல்லாம் அப்படின்னு டக்குன்னு எழுந்து நின்றுக்கிட்டாங்க. வேகமாக தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு சீக்ஸை ரப் பண்ணுறாங்க. ஒயின் என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இதா? உங்களை மாதிரியே வந்து பிறந்திருக்கிறா என் பொண்ணு, சுத்தமாக எங்களால் சமாளிக்க முடியலை, கூட்டிகிட்டு போங்க உங்கள் பொண்ணை, டேடி வேணும்னு எங்களை பாட்டா பட்டுத்திருக்கா, கூட்டிகிட்டு போய் வச்சு பழங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். உடனே ஒய்யாரி அவங்க மம்மியை பார்த்து, மம்மி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு டேடி வேணும், நான் சின்ன பொண்ணு, என்னைய வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு டேடி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அப்போ ஜங்குக்கோட மம்மி பிங்கி, அம்முக்குட்டி இதுதான் உன்னோட டேடி, பார்க்கையிலே தெரியலை, பன்னி டீத்தை வச்சுக்கிட்டு உன் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒய்யாரி டக்குன்னு எழுந்து, ஏன் டேடியா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் உன்னோட அப்பா, வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே ஒய்யாரியை அப்படியே தூக்கி போட்டு கேட்ச் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க.
அப்போ சுகா, நான் இங்கே ஒருத்தவன் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி தூக்கி போட்டு கேட்ச் பண்ணதும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு ஜங்கு கூட நெக்க டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ சுகாவை பார்த்து, ஏய், என் பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா, இவ்வளவு நாள் அனுப்பிச்சா உனக்கு என் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு, கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா என் பொண்ணு பிறந்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். போட்டேன்னா எப்படி இருக்கும் உன்னைய, உன் பொண்ணு என்னைய கடின்னு கடிச்சு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஹேண்ட்ஸ் எடுத்து சீக்ஸை காட்டுறாங்க. ஏகப்பட்ட இடத்துல பைட் மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட்ஸ் ஃபிங்கர்ஸ்னு ஏகப்பட்ட இடத்துல பைட் மார்க்ஸ் இருக்குது. என்னடா அது, ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். என்னதுதோ போட்டேன்னா எப்படி இருக்கும், உன் பொண்ணு நீ ஏன்டா என் டேடியா இல்லை, எதுக்கு இங்கே வந்த, என் டேடியை போய் கூட்டிகிட்டு வான்னு கடிச்சு வச்சுவிட்டா, தாங்கவே முடியலை, எரியுது, உன் பாட்டிமா இருக்காளே, ஐயோ பிசாசு, சுடுதண்ணியை காய வச்சு என் தலையில் ஊற்றிட்டாடா, இங்கே பாரு இந்த சைடெல்லாம் வெந்து போயிருக்கு எனக்கு, நான் ஈரத்தோடு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி கவலைப்படாமல் ரொம்ப ஒய்யாரமாக வந்து என் பக்கத்தில் உட்காந்து சைட் ஆக்ட் பண்ணுறேன், அப்போ கூட என் உடம்புல ஈரம் இருக்கேன்னு நீ கேட்கல, முட்டாள் அப்படின்னு கத்துறாங்க சுகா. பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, எப்படி எப்படி எங்களோட வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கு பார்த்து. வளர்ப்பா, ஒய்யாரி ஏம்மா அப்படி கடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். நீங்கள் என்னோட டேடி தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. சத்தியமாக நான் உன்ட்டு டேடி தான், ஏன் ஒய்யான் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாயின் ஒய்யாரியை பார்த்து, செல்லக்குட்டி அதுதான் உன் டேடி, அவரை நீ கடிக்கலாம் கிள்ளலாம் குத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. இல்லை, என் டேடியை நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், என் டேடி மாதிரி யாராவது எனக்கு தெரிஞ்சு அவங்க என் டேடி இல்லைன்னு சொன்னால் தான் கடிப்பேன், நீங்கள் என் டேடியா டேடி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக்கை பார்த்து. ஒய்யாரி கேட்டதும் ஜங்குக்கு ஹார்ட்டே மெல்ட் ஆகுது. நான் தான் செல்லுவோம் டேடி, நான் தான், இந்த சுகாவை நீ கிடச்சது கரெக்டு தான், இவன் உன்னோட டேடி கிடையாது அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜங்குக். அந்த டைமில் ஒயின் எழுந்து, ரைட் ஒய்யாரி, டேடி கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்கள, டேடி கூட போய் நம்ம கிராமத்தில் கொஞ்ச நாள் இரு, டேடி நல்லா பார்த்துப்பாங்க உன்னைய, அதுக்கப்புறம் நீ இங்கேயே வந்துடு, ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி டக்குன்னு அவங்க மம்மியை பார்த்து, நான் சும்மா சொன்னேன், நான் உங்கள் கூடயும் டேடி கூடயும் சேர்ந்து இருக்கணும், எதிர்த்த வீட்டில் இருக்கிற மோனு மிக்கு எல்லோரும் அவங்க டேடி மம்மி கூட தானே இருக்காங்க, நானும் என் டேடி கூடயும் மம்மி கூடயும் தான் இருப்பேன், நீங்கள் என்ன டேடி கூட என்னை அனுப்ப பார்க்குறீங்க, என்னை உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அச்சோ, எனக்கு உன்னைய மட்டும் தாண்டா ரொம்ப பிடிக்கும், உன் டேடி எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் நான் வரலை, நீ போன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்கு கிடுகிடுன்னு ஒயின் கிட்ட வந்துட்டாங்க. ஒயின், ஐம் சாரி, என்னை மன்னிச்சுக்க தங்கமே, தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு நான் உனக்கிட்ட சண்டை போட்டுட்டேன், ஒரு பெரிய விஷயம் நடந்து போயிடுச்சாமோ, புரிஞ்சுக்க பாட்டி, கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேளுங்க, பெரிய ஆபத்து இருக்குது ஒயினுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். பாட்டிமா ஜங்குக் இந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறத ஃபீல் பண்ணிவிட்டு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் சுகாவை பார்த்து, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, நல்லா பிடிச்சி என் பொண்ணு கடிச்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் ஒய்யாரியோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணி அப்படியே ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்து ஒய்யாரியை தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு ஒய்யாரியோட ஹேரெல்லாம் கோதி கொடுக்குறாங்க. ஒய்யாரி ரொம்ப ஜாலியாக அவங்களோட லெக்ஸை ஆட்டின்ண்டே அப்படியே ஜங்குக்கோட ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டாங்க. ஒயினுக்கு ஜங்குக்கு மேலே இருந்த கோபம் இன்னமும் இருக்குது, எப்படி தன்னை ஒரு சீப்பான கேர்ள் மாதிரி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் அமைதியாக ஜங்குக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு உட்காந்துட்ருக்காங்க. சுகா அங்கேருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்தில் ஜங்கு கிடுகிடுன்னு மெயின் டோர் கிட்ட போய் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் சோஃபாலே வந்து உட்காந்துக்கிட்டு, பாட்டி அது ஒரு சிக்கல் பாட்டி, அது என்னென்னா நம்மளோட தென்னந்தோப்பு கிணறு இருக்குல்ல, மோட்டார் கேணி, அந்த கேணியில் வேறு ஏதோ ஒரு கிரகத்திலேருந்து நம்மளோட பூமிக்கு ஒரு கிரியேச்சர் வந்து போகுது, அது வந்து போகிற
நம்ம பூமியில் இருக்க நுழைவு வாயில் இருக்குல்ல, அந்த டோரு, அது நம்மளோட கிணறாம். நம்ம கிணத்து வழியாக தான் அந்த லோகத்துலேருந்து நம்மளோட உலகத்துக்கு வந்துட்டு போகிறதாம் அந்த கிரியேச்சர். ஆட்டுக்குட்டி மாதிரி கொம்பு வச்சுக்கிட்டு இருக்க மண்டையும் மனுஷன் உருவத்துலேயும் அந்த கிரியேச்சர் இருக்கும். அந்த கிரியேச்சர் ஒயினை அதோட உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அலைதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். உயிரே போயிடுச்சு ஒயினுக்கும் பாட்டிமாவுக்கும் பிங்கி ஆண்டிக்கும். அடே படுபாவி, என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. என்னத்தை சொல்கிறது, நீங்கள் ஊரை விட்டு ஓடிப்பிட்டீங்க. நான் எவ்வளோ இடங்களில் போய் தேடி உங்களையெல்லாம் விசாரித்தேன் தெரியுமா? அந்த சமயத்தில் ஒரு மந்திரவாதியை பார்த்து உங்களை தேடலாம்னு நினச்சேன். அந்த மந்திரவாதி தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து. ஒயின் ஜங்குக்கை குறுகுறுன்னு நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே யோசித்து பார்க்குறாங்க பாஸ்டில் என்ன நடந்தது அப்படின்னு. ஒயின் யோசித்து பார்க்கும்போது இப்போ ஏதோ ஸ்ட்ரிக் ஆகுது ஒயினுக்கு. ஏன்னா ஒயின் ரொம்பவே நல்ல புத்திசாலியான பொண்ணு. ஸோ யோசித்து பார்க்கும்போதே ஓரளவுக்கு புரியுது. மாமா, நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ப மாட்டீங்க. பதறி போகி இங்கே வரும்போதே எங்ககிட்ட பேசுனதை நான் ஃபீல் பண்ணேன். ஆணித்தனமாக ஒரு கிரியேச்சர் இருக்குதுன்னு எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கிரியேச்சருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? காரணமே இல்லாமல் எந்த கிரியேச்சரும் நம்மளை தொந்தரவுப்படுத்தாது. கரெக்டாக எனக்கு பிரச்சனை பண்ண போகிறது அந்த கிரியேச்சர்னு சொல்கிறீங்க. அப்போ இதில் கண்டிப்பாக நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கணும். என்ன பண்ணி ஏதோ ஒரு தில்லுமுழு வேலையை பார்த்துருக்குறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக்கை பார்த்து ஒயின். பாட்டிமாவுக்கும் பிங்கி ஆண்டிக்கும் புரிஞ்சிருச்சு. கரெக்டு. அடே வீணா போனவனே, என்னடா பண்ணி ஒழிஞ்ச? 4 வருஷமாக நாங்கள் பக்கத்தில் இல்லைன்னு ஏதாவது தில்லுமுழு வேலை பார்த்து விட்டுட்டியா? அதில் தான் ஏதாவது பிரச்சனை ஆகிப்போச்சா? ஏதாவது பூத கிளம்பிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. பிங்கி ஆண்டி, எல்லாம் பண்ணுவான் இவன். இவனுக்கு திமிரு ரொம்ப. இவன் திமிரால் தான் அவன் கட்டு ஒழிவான் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும். ஜங்குக் அப்போ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஐயோ என்னையை கண்டு நடுங்கி கிடக்கும் என்னோட மம்மி. இப்போ என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. எல்லாம் என் நேர கொடுமை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சாமியாரும் சொன்னார், அதை நான் நம்புகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். கிடுன்னு ஒயின் ஜங்குக்கிட்ட வந்து அப்படியே குழந்தைய தூக்கிக்கிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில் போ. எந்த கிரியேச்சர் வந்தாலும் நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்குறோம், நீ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. என் பொண்ணை உனக்கிட்ட அனுப்பி என் பொண்ணுக்கு பிரச்சனையை நான் உண்டு பண்ண மாட்டேன், போ அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்படியே ஜங்குக் நீஸில் உட்காந்து ஒயினை ஹிப்போட ஹக் பண்ணிக்கிட்டாங்க. நான் போக மாட்டேன்டி, உனக்கு பிரச்சனை இருக்குடி, உண்மையை ஒத்துக்கிறேன். நான் அந்த கிரியேச்சரை பார்த்தேன், கிரியேச்சர் இருக்கட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்த எல்லா விஷயங்களையும் ஒயின்கிட்டையும் பாட்டிமாக்கிட்டையும் ஜங்குக் மம்மிக்கிட்டையும் சொல்கிறாங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். ஒய்யாரியை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஒயின் உட்காந்துட்ருக்காங்க. ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு ஜங்குக்கோட மம்மி உட்காந்துக்கிட்டு, ஏ முட்டாள், ஐயோ என்னடா நீ இப்படியெல்லாம் சொல்கிற? ஆட்டுக்குட்டி மாதிரி மண்டையும் கொம்பும் வச்சுக்கிட்டு மனுஷன் உருவத்தில் இருக்கும், அது 3 அடி உயரத்தில் இருக்கும், ஒன்றை மாதிரியே மாறி ஒயின்கிட்ட வந்து லவிடவியாக இருந்திருக்க பார்த்துருக்கு. அதை பார்த்துட்டு தான் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒயின்கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்கிற. ஐயோ என்னது இது அப்படின்னு அழுகிறாங்க பிங்கி ஆண்டி. ஒயின் ஜங்குக்கை பார்த்து, மாமா ஐயோ இப்போ நீங்கள் இல்லையா? அது ஐயோ 3 நாளாக என் கூடவே தெரிஞ்சிச்சு. அது நல்லா ட்ரிம் பண்ணி இருந்துச்சு ஹேரை. எனக்கு தெரியும், நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். நான் அதை பார்த்துருக்கேன். அது பகல் நேரம் முழுக்க கூலர்ஸ் போட்டிருந்தது. அது கண்ணை நான் பகலில் பார்த்ததே இல்லை. நைட் டைமில் நான் அந்தளவு கவனிச்சதும் இல்லாத. ரூம்குள்ளே வந்ததே இல்லை. அது எதனாலன்னு எனக்கு தெரியாது. ஐயோ இது உண்மைதான், நான் நம்புகிறேன். அது ஐயோ நான் யோசித்தேனே, 3 நாளாக ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணிவிட்டு திடீர்னு லாங்காக ஹேர் இருக்கேன்னு அப்போவே யோசித்தேன். ஆனால் உங்களுக்கு எனக்கும் வந்த சண்டையில் இதை பற்றி கேட்கவே எனக்கு தோணலை. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது மாமா. நீ என்ன பண்ணி ஒழிஞ்ச? யாராவது போய் வரம் கேட்கலாமா? யார் என்னன்னே தெரியாத ஒரு கிரியேச்சர்னு சொல்கிறீங்க, அதுக்கிட்ட போய் கேட்கலாமா? யாருமே இனாமா எதையும் பண்ண மாட்டாங்க. லாபம் இருந்தால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. காரணமே இல்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டால் அதை கொடுப்பாங்களா? முட்டாள்
முட்டாள், உனக்கு பண்ணையாருங்கிற திமிரு, அந்த திமிரில் நீ எல்லாம் பண்ணுவ அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். ஜங்குக்கு பேசவே முடியல. அப்படியே ஃப்ளோரில் உட்காந்து தான் சொல்லியிருப்பாங்களா, ஒயின் அடி கூட அடிச்சுக்க, ஒயின் என் கூட வந்து உன்னை நான் உயிருக்கு உயிராக விரும்புகிறது உனக்கே தெரியும், என்னை மன்னிச்சிருடி நான் கோச்சிக்கிட்டதுக்கு. ஆனால் உனக்கே தெரியுதுல்ல, இப்போ நான் பார்த்த விஷயத்தை வச்சு தானே சண்டை போடுவேன். நான் உண்மையிலேயே யாரோ இருக்காங்கன்னு தாண்டி நினச்சேன். அது அந்த பேய் இல்லை, எனக்கு தெரியாதுடி. அது பேயா பூதமான்னு கூட எனக்கு தெரியல, மன்னிச்சிரு. நான் வரமாறேன்ட்டு கேட்டது தப்பு தான். எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணி உன்னை காப்பாற்றுறதுன்னு தெரியல ஒய்னா. இன்னும் 1 வருஷத்தில் 5 வருஷம் முடிஞ்சிரும். அந்த லஸ்ட்டு ஜீனி எப்படி இருந்தாலும் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருமா அதோட உலகத்துக்கு. ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு, நான் தான் உன்னை ப்ரொடக்டபுளாக பார்த்துக்க முடியும் பேபி. நீ தனியாக இருந்தால் என்ன பண்ணுவ? இந்த 2 கிழவிங்க பேச்சையும் கேட்காத பேபி, என் கூட வந்துரு டார்லிங். பாட்டி மம்மி நீங்களும் வந்து தொலைங்க வாங்க. நம்மளுக்கு பொண்ணு இருக்கிறதே இப்போ தான் பேபி எனக்கு தெரியும். என் பொண்ணு கூட நான் இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக். பேசவே முடியல ஒயினுக்கும் வீட்டில் இருக்க மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் இப்போ டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்குக் ஒயின் பக்கத்தில் உட்காந்துட்டு தன்னோட தோசையை பிச்சு சாம்பாரில் டிப் பண்ணி அப்படியே ஒயினுக்கு ஊட்டி விடுறாங்க. ஒயின் அமைதியாக அப்படியே ஜங்குக் ஊட்டி விட்டுறதை வாங்கிக்கிட்டு, சாரி மாமா, நானும் பொறுமையாக உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், இருந்தாலும் உங்ககிட்ட பேசவே முடியல மாமா என்னால், அந்தளவுக்கு நீங்கள் கத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். மன்னிச்சிடு, புரியாமல் நான் பண்ணிட்டேன், மன்னிச்சிக்க. கோபம் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன்னு பேபி, அதுதான், மன்னிச்சிக்க. என் மேலே தான் தப்பு, என்னால் தான் அதெல்லாம் நடந்தது, மன்னிச்சிக்க பேபி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். பரவாயில்ல மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஜங்கு கூட தைசை யாரோ நறுக்குன்னு கிள்றாங்க. ஆஹா அப்பா ஐயோ அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. ஒய்யாரி தான் ஜங்கு கூட தைசை கிள்ளிட்டு, டேடி எனக்கு ஊட்டி விடாமா என் மம்மிக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கோ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் தங்கமே இங்கே வா அப்படின்னு சொல்லி ஜங்குக் தன்னோட லேப்பில் ஒய்யாரியை உட்கார வச்சுட்டு தோசையை ஒய்யாரிக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒய்யாரி நல்லா கொழு கொழுன்னு சப்பியாக இருக்க குழந்த நல்லா சாப்பிடுவாங்க. பயங்கர சமத்து, ஜங்குக் மாதிரியே பயங்கர அடமண்ட்டும் கூட. ஒய்யாரிக்கு ஒயினை ரொம்ப பிடிக்கும். ரீசன் ஒயின் கூடவே தான் ஒய்யாரி இருந்திருப்பாங்களா. ஸோ ஒயின் மேலே அபரீதமான அன்பு ஒய்யாரிக்கு. ஒயினுக்குமே அப்படி தான் ஒய்யாரியை ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜங்குக்கை பற்றி என் டேடி எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்துட்டு தன்னோட டேடி தன்னை பார்க்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஜங்குக்கிட்டே தான் இருக்காங்க ஒய்யாரி. ஜங்குக் ஃபீட் பண்ணி விட விட ஆசையாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா, சரி குக்கி நம்ம நாளைக்கு கிளம்பலாம் நம்ம கிராமத்துக்கு, ஏதோ கெட்ட நேரம், ஒரு 4 வருஷம் நீனும் ஒயினும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியர் சொன்னான் 4 வருஷம் நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை சமயம் பிறக்கும்னு. அதை நான் மறந்து தொலைஞ்சிட்டேன். இப்போ என் ஒய்யாரியை பார்க்கும்போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த ஆள் சொன்னதெல்லாம் உண்மை தான், இதுக்கப்புறம் எனக்கு 2 ட்வின்ஸ் வேறு பிறக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஜங்குக்கு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜங்குக்கோட மம்மி, ஏய் ரூடி, எதுக்கு சிரிக்கிற காரணமே இல்லாமல்? ஒயினை பார்த்து ஒயின் உன்னை மன்னிச்சதும் மென்டல் ஆயிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி சந்தோஷமாக நான் ஒரு 2 நிமிஷம் இருக்கக்கூடாதா? பேசாமல் இருங்க, சாப்பிட்டுட்டு போய் எல்லோரும் படுப்போம், காலையில் நம்ம கிராமத்துக்கு கிளம்பணும், அதனால் வேகமாக சாப்பிட்டுட்டு எல்லோரும் போய் படுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஒய்யாரிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தானும் சாப்பிட்டுட்டு ஒய்யாரியை நானே பாத் பண்ணி விடுவேன் அப்படின்னு ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. பாட்டிமா, பிங்கி ஆண்டி, ஒயின் 3 பேரும் இப்போ நார்மலாக சில விஷயங்களை ரேண்டமாக பேசிகிட்டு இருந்துட்டு எல்லோரும் இப்போ ஸ்லீப் பண்ண கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரி அவங்களோட பேபி பெட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அழகாக உட்காந்து தன்னோட செல்ஃபோனில் தன்னோட வீட்டு மெய்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டுமாரோ நான் வந்துடுவேன், எப்போதும் போல் வீட்டை நல்லா டீப் க்ளீன் பண்ணி வைங்க, என் பொண்டாட்டி கூட நான் என்னோடய வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெய்ட்ஸ்க்கெலாம் ஒரே குஷி. ரொம்ப நாள் கழித்து தன்னோட முதலாளி அம்மாவையும் பாட்டிமாவையும் ஒயினையும் பார்க்க போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் ஒயின் ஒரு டவலோட இப்போ மிரர் முன்னாடி நின்று தன்னோட ஹேரை கோம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஆசையாக இருக்குது. அப்படியே எழுந்து
வயன்கிட்ட வந்து அப்படியே பேக் பண்ணிக்கிட்டாங்க. வயனை அப்படியே ஜங்கு கூட ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டு, உங்கள் மேலே எனக்கு பயங்கர கோபம். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்த நான் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் இந்த 4 இயர்ஸாக. எனக்கு நல்லா தெரியும், என்னையா ஹக் பண்ணி கிஸ் பண்ண வரும்போது நீங்கள் என் பக்கத்தில் நின்னீங்க. அந்த டைமில் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு பர்சன் வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அந்த பர்சனை பார்க்குறதுக்குள்ளே என்கிட்ட நின்ன உங்களை மாதிரி இருந்த ஒரு ஆள் பேக் சைடு ஓடி போனான். அந்த டைமில் நான் லைட்டை போடுறதுக்காக எழுந்து சுவிட்ச் போர்டு கிட்டே போயிட்டேன். ஸோ அந்த லக்கில் என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியல. ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்கும்போது நீங்கள் க்ரீன் கலர் ஷர்ட்டில் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தீங்க, வேஷ்டி கட்டிண்டு. எனக்கு அப்போவே நறுக்குன்னு இருந்தது. ஏன்னா என்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தவர் ஒயிட் கலர் பேண்ட்டும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் போட்டுண்டு நல்லா ஹேரெல்லாம் கட் பண்ணி ஜம்முன்னு நின்றுக்கிட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிறது போலையே லாங் ஹேரில் நல்லா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வேஷ்டி ஷர்ட்டையோடு நின்றுட்டு இருந்தீங்க. ஒன்றும் புரியாமல் நான் பயந்து போயிட்டேன். என்னது இது, மாமா இங்கே நிற்கிறாங்கன்னா ஏன் பக்கத்தில் 2-3 நாளாக இருந்தது யாருன்னு குழம்பி போயிருந்தேன். அந்த சமயத்தில் நீங்கள் கோபமாக வெளியில் ஓடி போயிட்டீங்க. நான் ஜன்னல் வழியாக நோட்டீஸ் பண்ணேன் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா இருட்டாக இருந்தது, வெளியே வர பயமாக இருந்தது. நீங்களுமே ரொம்ப கோபத்தில் என்னை ஸ்லாப் பண்ணிட்டு தான் ஓடினீங்க. அதனால நான் பின்னாடி வர பயந்துக்கிட்டு விண்டோஸ் வழியாக பார்க்கும்போது நேராக அந்த பர்சன் உங்களை போலவே இருந்தான்னு சொன்னேன்னா அவன் தென்னந்தோப்புக்குள்ளே தான் ஓடினான். தென்னந்தோப்போட சென்டர் பாயிண்ட் கிட்ட போகும்போது அங்கிட்ட என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் கரெக்டாக அந்த கிணத்துக்கிட்ட தான் அவன் போய் நின்னான். ஸோ அந்த மரங்களோட இடைவெளியில் அவன் என்ன ஆனான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஏதோ பிரச்சனை இருக்குமாமா, அவன் என்னையே தான் அவனோட உலகத்துக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கானா, எனக்கு பயமாக இருக்குமாமா. எனக்கு ஏதாவது ஆயிட்டா ஒய்யாரியை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒய்யாரி அப்படியே உங்களை மாதிரி, அவளுக்கு பயங்கரமாக கோபம் வருது. நம்ம சாஃப்டான பொண்ணாக அவளை வளர்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது ஆயிட்டா நம்ம பொண்ணை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து வைன். ஜங்குக்கு கஷ்டமாக இருக்குது. அட கடவுளே, தேவையே இல்லாமல் நடு நைட்டில் போய் நான் கண்டது கிடையதெல்லாம் பார்த்து வரத்தை கேட்டு அது 2 விஷயம் கொடுத்து என் குடும்பத்துக்கு ஆப்பு வைக்கும்னா அந்த சமயத்தில் எனக்கு தெரியாதே. இல்லாட்டி பார்த்த உடனேயுமே ஒரே போட்டு தள்ளியிருப்பேன். என் நேரம் ஐயோ, ஒவ்வொரு நாளும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே வைனை திருப்பி வைனோட டிஎஸை வைப் பண்ணி விட்டு, எங்கே பாரு அம்மு, என் ஃபுல் ஹார்ட்டில் சொல்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல அது என்னையை சந்திக்கணும், அதுக்கப்புறம் தான் அது உன்னையை சந்திக்கும். நீ பயப்படாத, நம்ம பொண்ணை நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்க்கலாம். நம்ம பொண்ணுக்கு லிட்டில் பிரதர்ஸோ லிட்டில் சிஸ்டர்ஸோ நம்ம ஒய்யாரிக்காக பர்த் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஹாப்பி லைஃப்பை நம்ம லீட் பண்ண போகிறோம் பேபி. என்ன இடையில அந்த லஸ்ட் ஜீனி மாதிரி சில தொந்தரவுகள் இருக்குது, அதை சேர்ந்தே சரி பண்ணலாம், நீ கவலைப்படாத. நாளைக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு நான் ஒரு மந்திரவாதியை பார்த்தேன்னு சொன்னேன்னு, அவர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அவர் கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னார், அங்கே போய் நம்ம மீதியை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வைனப்போ ஜங்குக்கை பார்த்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. சாரி, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் பேபி, எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வைனை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.